அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1405 சயின்டிஸ்ட் பியாண்ட் ஸ்பாட்லைட் அண்ட் கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வென்ஷன்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா அறியப்படாத அறிவியல் அறிஞர்களும் அறியப்பட்ட பொருள்களும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க வசந்தி மேடம். ரொம்ப நாள் கழிச்சு பேசணும் நாங்க. சரி, ஓகே. தமிழ்ல சொல்லுங்க மறுபடியும். அறியப்படாத அறிவியல் அறிஞர்களும் அறியப்பட்ட கண்டுபிடிப்புகளும். நன்றி நன்றி. அப்படி வச்சுக்கலாம். மேடம் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி நம்ம நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தோணுச்சு. நான் ஒருத்தரோட படம் போடுறேன், யாருக்குன்னா தெரியுதான்னு பாருங்க. மேடம் ஒரு பக்கம் பேசுறது ஒரு பக்கம் இருக்கு. இவரை யாருக்குன்னா தெரியுதா உங்களுக்கு? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல. இவர் ஒரு விஞ்ஞானி. மணப்பாடு, நான் கூட போயிட்டு வீடியோ எல்லாம் போட்டேன். மணப்பாடுன்ற ஒரு இடம் காயல்பட்டணம் பக்கத்துல பாய் இருக்காரு இல்லையா? சார் இவரு கேக்குறாரு, நீங்களே சொல்லுங்க. ப்ரொஃபசர் கோவிந்தாச்சாரி கெமிஸ்ட்ரி அவர்களா? இல்ல சார், கெமிஸ்ட்ரி கரெக்ட். பேர் ஆறுமுகம் மந்திரம். பேரா? ஆமா, ப்ரொஃபசர் ஆறுமுக மந்திரம். ஓகே ஓகே ஓகே. கெமிஸ்ட்ரி தான், நீங்க சொன்னது கரெக்ட். இவர் எங்க மணப்பாடு அப்படின்ற கிராமத்துல பக்கத்துல ஒரு ரொம்ப குக்கிராமத்துல பிறந்திருக்காரு, வளர்ந்திருக்காரு. இன்னைக்கு யுஎஸ்ல மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்காரு. இவரு பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் இவரோட இது பார்த்தேன், காலையில இவரை பத்தி ஒரு இது பார்த்தேன். இவர் எங்க இருக்கிறாருன்னா மேடம், டெக்சாஸ்ல தான் இருக்காரு. அப்படியா? வெரி குட். டெக்சாஸ்ல தான் இருக்காரு. ஆஸ்டின்ல இருக்காரு. ஆஸ்டின் யூனிவர்சிட்டியில இவர் டைரக்டரா இருக்காரு. இவர் லித்தியம் அயன் அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த கண்டுபிடிப்புல இவர் முதன்மையான ஆள். ஜான் பி குட் எனஃப் அப்படின்றவர் இந்த பேட்டரிக்காக, இந்த லித்தியம் அயன் பேட்டரிக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கும் போது அவர் கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருக்கு அவருக்கு 92 வயசா, 98 வயசு. அந்த 98 வயசுல அவருக்கு இது கொடுக்கும் போது 2019 ஸ்டாக்ஹோம்ல அந்த இது நோபல் பிரைஸ் இதுல கமிட்டியில அந்த இதுல குரூப் கொடுக்கும் போது பேசணும், டாக் கொடுக்கணும். அவரால பேச முடியாதுன்னு இவர் டாக் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இவர் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு 300க்கும் மேல சயின்டிபிக் பேப்பர்ஸ் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. 60 சயின்ஸ் இன்ஜினியர், அதாவது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை நிறைய கண்டுபிடிச்சு அவர் சயின்டிபிக் பிஹெச்டி இவர் வாங்கறதுக்கு இவர் கைடா இருந்திருக்காரு. இவரு கிட்ட படிச்ச மாணவர்கள் பல பெரிய பெரிய கம்பெனிகள்ல சிடிஓவா டெக்னாலஜில இருக்காங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னாலஜி அதுல இருக்காங்க. சோ இவரை பத்தி காலையில கேட்ட உடனே சரி, அவரை பத்தி ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்லலாமே, யாருக்கும் தெரியாது, ஜெனரலா தெரியாது இல்லையா? அதனால நிறைய செய்திகள் நான் இவரை பத்தி படிச்சேன், அது பிறகு பேசுவோம். இப்போ வசந்தி மேடம் ஆரம்பிக்கிட்டோம். வசந்தி மேடம், நீங்க பாருங்க உங்களோட இது. நான் ஸ்லைட் ஷோ போட்டுருவேன், நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அது இந்த தலைப்பு நிறைய நாளா நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நமக்கு நிறைய நல்ல ஃபேமஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், தெரியும் ஓரளவு. அதாவது ஐன்ஸ்டைன் அப்படின்னா எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அவர் என்ன பண்ணாரு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அப்புறம் E=mc², ஏதோ கொஞ்சமா தெரியும். அதுக்கப்புறம் பென்சிலின் அப்படின்னு கேட்டோம்னா சின்ன குழந்தை கூட சொல்லிடும், சயின்ஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட அது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் சொல்லிடும். ஆனால் நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ண சயின்டிஸ்ட்
நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொன்று அவங்களுடைய கண்டுபிடிப்பினால நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு தூரம் அட்வான்ஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு சில சயின்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க லைம் லைட்டுக்கு வரவே இல்லை. அவங்கள பற்றி படித்தவங்க, அதாவது சயின்ஸில் இருக்கிறவங்க, மெடிசனில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்கள பற்றி தெரியும். ஸோ இது எல்லாருக்கும் போய் சேரணும், ஓரளவாவது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பீச்சை கொடுக்க போகிறேன். முதல்ல வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸ்டீஃபன் சாருக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். வந்து கூப்பிட்டு கேட்டவுடனே அடுத்த இதே கொடுத்துருவார் அவர். உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்கிறதுனால இது வந்து ஒரு ஃபெமிலியர் தளமாக ஆனதுனாலையும் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனாலையும் நிறைய நம்மளால் கொடுக்க முடியுது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டீஃபன் சாருக்கு. ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் என்னுடைய பியாண்ட் தி ஸ்பாட்லைட் அண்ட் த கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வென்ஷன்ஸ். இது கிரவுண்ட் பிரேக்கிங் தான். அது இல்லாட்டி இப்போ இருக்கிற டெக்னாலஜி வளர்கிறதுக்கு காரணமே இவங்க தான். மெயினாக இது எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டடாக தான் இருக்கும் இன்னைக்கு. அடுத்த ஸ்லைடுக்கு போங்க சார். ஓகே, இது வந்து டெக்சஸ் மெடிக்கல் சென்டர். அதாவது டெக்சஸ் அப்படிங்கும்போது ஹியூஸ்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாம் வந்து நாசா தான் ஞாபகம் வரும். நாசா வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு. அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கிறது டெக்சஸ் மெடிக்கல் சென்டர். இந்த மெடிக்கல் சென்டர் வந்து பேர் போன ஒன்று, லார்ஜஸ்ட் மெடிக்கல் சென்டர் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 நம்பர் 4 தெரியாது, ஆனால் டாப்பில் இருக்குது. இதில் வந்து எப்படின்னா 21 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. 21 ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள, அது பெரிய சிட்டி மாதிரி இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது. எம்டி ஆண்டர்சன் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டு, அப்புறம் ஹார்ட் இன்ஸ்டிடியூட், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், விமென்ஸ் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ட்ராமா நம்பர் 1 ட்ராமா சென்டர், அப்புறம் வெட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் 4 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 4 மெடிக்கல் காலேஜும் இதுக்குள்ளேயே இருக்குது. இது பக்கத்தில் இருக்குது. எல்லாருமே இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ் மெடிக்கல் காலேஜில் தான் நான் வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸில் ரேடியாலஜிக்கல் சயின்ஸ் டிகிரி வாங்கினேன். நாங்கள் அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருப்போம். அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நாங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணுவோம். இங்கே நீங்கள் ஒரு ட்ரெயினை பார்க்குறீங்க, ஒரு பிரிட்ஜை பார்க்குறீங்க. அந்த பிரிட்ஜ், இந்த மாதிரி பிரிட்ஜ் எங்கே நிறைய இருக்கும். எல்லா இடத்துக்கும், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் அதை கனெக்ட் பண்ணிடும். ஸோ ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போனீங்கன்னா சைடில் போய் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியும். இந்த ட்ரெயின் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. இந்த ட்ரெயின் இருக்கிற ஸ்டேஷனில் எல்லாத்துலேயுமே ஒரு சயின்டிஸ்டோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் முதல்ல எனக்கு இந்த சயின்டிஸ்ட்டை பற்றி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த சயின்டிஸ்டோட இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அதுலேயே டைம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண இருக்கும்போது அதை படிக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு பின்னால் இந்த மெடிக்கல் சென்டரை பார்க்குறீங்க. எல்லா காலேஜஸ் வந்து பின்னாலெல்லாம் இருக்கும். அங்கே வந்து ஒரு நாளைக்கு 5000 பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய எம்ப்ளாய்டு, நம்ம இந்தியன்ஸ் நிறைய எம்ப்ளாய்டு ஆகிருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, காலேஜஸில் படிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு. எனக்கு வந்து 32-33 வருஷமாக நான் இங்கேயே இருந்திருக்கிறேன். இது வந்து என்னோட வந்து செகண்ட் ஹோம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்லைட் போங்க சார். இதுதான் நான் வேலை பார்த்த கேம்பஸ். இது வந்து ஹியூஸ்டன் கம்யூனிட்டி காலேஜ் கோல்மன் ஹெல்த் சயின்ஸ் கேம்பஸ். இதில் வந்து டாப் ஃப்ளோரில் செகண்ட் ஜன்னல் இருக்குல்ல, அதுதான் என்னோட ஆஃபீஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதை வச்சு நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மெடிக்கல் சென்டர்னு ஒரு பெரிய இடம் இருக்கிறதுனால அங்கே வந்து எல்லாருக்கும் மெடிக்கல் ஆக்சஸ் கிடைக்குது. இன்னொன்று அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம அங்கே வந்து பெரிய பெரிய, அதாவது வெளியூர்ல இருந்து துபாய் எங்கெல்லாம் இருந்தெல்லாமோ இங்கே வந்து பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில், நான் எங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு சயின்டிஸ்ட்லேருந்து தான் நான் இதை ஆரம்பிக்க போகிறேன். அடுத்த ஸ்லைடு. இவர் வந்து வில்லியம் ஹார்வி. இவர் வந்து 16th செஞ்சுரியில் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்கும் இவரை பற்றி தெரியாது. இவர் இங்கிலாண்டில் பிறந்திருக்கிறாரு, கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி அவர் இட்டலிக்கு போய் நிறைய மெடிக்கல் இதில் பண்ணியிருக்கிறாரு. திருப்பியும் லண்டனுக்கே வந்துட்டார். இவர் வந்து மெடிக்கலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து
நம்மளோட சிஸ்டம் பற்றி, நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள எதெல்லாம் எதெல்லாம் பண்ணுதுன்னு பேசிக் ரிசர்ச்சை பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்த ஸ்லைட். ஓகே, இவர் வந்து டெட் அனிமல், டெட் ஹியூமன் பீயிங்ல முதல்ல வந்து அவர் டைசெக்ட் பண்ணி பார்ப்பாரு. இந்த டைசெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் ராயல் காலேஜில் ஃபிசிஷியனாக இருந்தார். டைசெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரிமினல்ஸ், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கல்ல, ஹேங் பண்ணுவாங்கல்ல, அந்த கிரிமினல்ஸை எடுத்து சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் தான் அவர் பண்ணுவார். அவரோட ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க. யூஸ்வலாக வின்டர் டைமில் தான் பண்ணுவார். ஏன்னா அப்போ தான் வந்து பாடி வந்து கொஞ்சம் நேரம் டீகம்போஸ் ஆகாமல், வின்டரில் ரொம்ப குளிராக இருக்கும். அப்போல்லாம் வந்து ரெஃப்ரிஜரேஷன்லாம் கிடையாது. அதனால அப்போ ஈவினிங் சமயத்தில் பண்ணுவார். இப்படி பண்ணி அவர் வந்து இந்த சிஸ்டத்தை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் தான் வந்து கிங் ஜேம்ஸுக்கே அவர் தான் ஃபிசிஷியன். அவரோட புக்கை வந்து சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாரு. இவர் சொன்ன ஒரு பெரிய கோட் வந்து இப்போவும் எல்லாரும் அதை கோட் பண்ணுவாங்க. யூ மஸ்ட் see the heart in action but not when it is dead. அவர் வந்து எப்பவுமே டெட்டு தான் பார்த்துருக்காரு. அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண மனுஷங்களை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசை வந்து இந்த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது என்னால் பார்க்க முடியலையே, அப்போ இன்னும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேனே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த காலத்தில் அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஹார்ட் இன் ஃபங்க்ஷன் அவர் ஈஸியாக பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வந்து சிடியில் நாங்கள் வந்து 3D பண்ணுறோம், அப்புறம் வந்து இகேஜி, இசிஜி எல்லாம் பண்ணி அது ஃபங்க்ஷன் எப்படி, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒரு சேம்பரும் எப்படி இருக்கு, ஒரு சேம்பரும் எஃபிஷியண்ட்டாக இருக்கா, அப்படியெல்லாம் நம்ம கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியுது இல்லையா. ஸோ ஆனால் அந்த காலத்தில் அவர் அந்த ஃபங்க்ஷன் வந்து தெரியல. அவர் சும்மா டைசெக்ட் பண்ணி சிஸ்டத்தை தான் பார்த்தாரு. ஆனால் அதுவே பெரிய ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லுவேன்னா. ஸோ இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறார். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. ஓகே, இவருக்கு முன்னால கேலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கேலனோட தியரி தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. கேலனோட தியரி தான் பெஸ்ட் தியரி. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்றாரு கேலன் அப்படின்னா, நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம், நம்ம வந்து ஹார்ட் தான் எல்லாம் சர்க்குலேட் பண்ணுது. ஆனா ஹார்ட் மட்டும் பண்ணல, லிவரும் அதுக்கு இம்பார்ட்டன்ட்டு. 2 சிஸ்டம் இருக்கு. லிவர் வந்து ஒரு சைட்டை, இந்த வீனஸ் பிளட்டை வந்து கிரியேட் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து அது எடுத்து அதுவே பிளட்டை கிரியேட் பண்ணுது. அது ஒரு வேவ் மாதிரி எல்லா இடத்துக்கும், அந்த பல்ஸை பார்த்துக்கிறாங்க, வேவ் மாதிரி போகுது. அதுக்கப்புறம் ஆர்டீரியல் பிளட்னு அது வந்து ஹார்ட்ல இருந்து எல்லாம் போகுது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் எல்லாரும் பிலீவ் பண்ணாங்க. நிறைய வருஷம் அதுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹார்ட்டும் லிவரும் ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்ட்டு. இவர் ஹார்வி வந்து தான் சொன்னாரு, இது இல்லை, இது கரெக்ட் கிடையாது. அவர் டைசெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சதுல சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஹார்ட் மட்டும்தான். லிவர் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட சேர்ந்தது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வேற, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் பண்ண உதவுதே வழிய அதுக்கு இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்குள்ள அது கனெக்டட் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து பெரிய ஆப்போசிஷன். வில்லியம் ஹார்வி வந்து ஒரு புக் எழுதுறாரு 1928ல். அது வந்து இட்டாலியனோ லாட்டின்லேயோ இருக்கு அந்த பேர். ஆனால் வந்து அவர் ஓரளவு தெரியும். அனாட்டமிக்கா மோட்டோ கார்டிஸ் அப்படின்னா கார்டியாலஜி பற்றி அவர் எழுதுறாரு. இதில் வந்து எப்படி இருக்கு, ஹார்ட் மட்டும்தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதில் தான் 2 விதமான பிளட்டும் போகுது அப்படின்னா அதுக்கு பெரிய ஆப்போசிஷன் வருது. எப்போவுமே ஒரு சயின்டிஃபிக் தியரி வரும்போது அந்த காலத்தில் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு மைக்ரோஸ்கோப் கிடையாது, வேற மெத்தடே கிடையாது சொல்றதுக்கு. ஸோ அதனால அவங்களால ப்ரூவ் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து நிறைய அப்போஸ் பண்ணி நிறைய வந்து ப்ராப்ளம் கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இதை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதில் மெயினாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலையா. அவங்களுக்கு வந்து இந்த கேலன் சொன்னதுதான் வேத வாக்கு, இவர் சொல்றதுக்கு சரியில்லை அப்படின்ட்டு அவ்வளோ அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் இறக்கும்போது 1657ல் இவர் இறந்துடுறாரு. அந்த சமயத்தில் தான் கொஞ்சமாவது அவருக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இல்லை, இவர் சொல்றது தான் கரெக்டு. அப்போ வந்து டைசெக்ட் பண்ணி அவரும் குவைட்டாக இருந்திருக்காரு. ஏன்னா இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானே ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1657ல் ஓரளவு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஸ்டம்னா என்ன, சிஸ்டத்தில் அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்ன, டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன, இந்த வேறுபாடை வந்து
இவர் தான் முதல்ல கொண்டு வராரு. அந்த சர்க்குலேஷன் வந்து பை ஹார்ட்னு சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் வந்தவங்க ஹார்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹார்ட்ல தான் ஏதோ இருக்கு, இதுதான் எல்லாம் பம்ப் பண்ணுதுன்னு அந்த புரிதல் வந்து நிறைய டைம் வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சது இவருக்கு அப்புறம் தான். ஸோ இவர் வந்து நான் சொல்வேன் ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அதனால இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அடுத்தது இப்போ வந்து அவர் ஹார்ட்டை சொல்லிட்டாரு இல்லை, ஹார்ட் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதை விட வேற ஒன்றும் கிடையாது, அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, திருப்பி பின்னால் வர அடுத்த 2 பேரை நான் பேச போகிறேன். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேசிக்காக இதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். யாராவது சொல்றீங்களா எத்தனை சேம்பர் ஹார்ட்ல இருக்குன்ட்டு? யாராவது ஒருத்தங்க? 4 மேடம். 4 இருக்குல்ல. 4ல வந்து மேல 2 இருக்கு, கீழே 2 இருக்கு. மேல 2 இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், அது பேர் ஏட்ரியம். கீழே இருக்கிறது பேர் வென்ட்ரிக்கல். இந்த ரெண்டும் 4 சேம்பர் தான் அதுல இருக்கு, சின்னதா தான் இருக்கும். இந்த 4 சேம்பருக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கு. ரைட் சைடு முழுசும் டீஆக்சிஜனேட்டட் பிளட், லெஃப்ட் சைடு முழுசும் ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவர் வந்து செப்டம். அது வந்து ஒரு மசில் தான், அது ஒரு செப்டம் அப்படிங்கிறோம். அந்த செப்டம் தான் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுது. இதுக்கப்புறம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேல இருக்கிற ஏட்ரியம், கீழே இருக்கிற வென்ட்ரிக்கல், இந்த ரெண்டையும் டிவைட் பண்றது வால்வு. ஒரு ரைட் சைடில் 3 வால்வு இருக்கும், ட்ரைகஸ்பிட் சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் வந்து 2 வால்வு தான் இருக்கும், அது பைகஸ்பிட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ ரைட் சைடில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு. அது எப்படி நமக்கு வருது அப்படின்னா, தலையில கழுத்துல இருந்தெல்லாம் டீஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜன் குறைஞ்ச பிளட் வந்து ரைட் ஏட்ரியத்துக்குள்ள வருது. சுப்பீரியர் வீன கேவான் பெரிய ஒரு குழாய் வழியா. கீழே இருக்கிற பாதத்திலிருந்து எல்லாம் வந்து இன்ஃபீரியர் வீன கேவா அப்படின்னு ஒன்று வந்து அந்த ரெண்டும் டம்ப் பண்ணுது ரைட் ஏட்ரியத்தில். ரைட் ஏட்ரியத்தில் டம்ப் பண்ண உடனே அங்கே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அதில் அங்கே வந்து சில பல்சஸ்லாம் இருக்கு, அது வழியாக ஓப்பன் ஆகுது வேல்வு. இந்த வேல்வ் ஓப்பன் ஆனோடனே வென்ட்ரிக்கலுக்கு போகுது. வென்ட்ரிக்கலுக்கு போனால் ரைட் வென்ட்ரிக்கல், அங்கே போனோன்னா அங்கே ஒரு பெரிய குழாய் உட்கார்ந்துட்டு இருக்கு, அது பேர் பல்மனரி ஆர்ட்ரி. பல்மோ அப்படின்னாலே லங்ஸ். ஸோ பல்மனரி ஆர்ட்ரி இது வந்து எடுத்துட்டு போகுது லங்ஸுக்கு. லங்ஸில் போய் அங்கே நம்ம சுவாசிக்கிற காற்றுலாம் அங்கே இருக்கு, அது வந்து இந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை போட்டு ஃப்ரெஷ் பிளட்டை வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு கொண்டு வருது. அது அந்த 2 லங்ஸ் இருக்கு, 2 லங்ஸ்லையும் இருந்தும் 2 பல்மனரி வெயின் கொண்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. அங்கேருந்து அதே மாதிரி ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அங்கேருந்து உடனேயே இந்த வால்வ் ஓப்பன் ஆகி பைகஸ்பிட் 2 வால்வ் இருக்காது, அது ஓப்பன் ஆகி லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. இங்க ஒரு பெரிய ஒரு குழாய் உட்காந்துருக்கு, அது பேர் எயோட்டா. இது வழியா இந்த உடம்புக்கு முழுசுக்கும் நமக்கு நல்ல ரத்தம் ஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. இதுதான் சர்க்குலேஷன். ஆனா இந்த ஏயோட்டா வந்து வெளியில வரும்போது நீங்க பாக்குறீங்க ஒரு ஆர்ச் மாதிரி அது டர்ன் ஆகுது ரெட் கலர்ல. அந்த ஆர்ச் வந்து ஏயோட்டிக் ஆர்ச் அப்படிங்கிறோம். ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னா பின்னால வர்றதுக்காக தான் இதை புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. அதுல வந்து ஒரு 3 கொம்பு மாதிரி இருக்குல்ல, 3 பிரான்ச். அந்த 3 பிரான்ச் வந்து கழுத்துக்கும் தலைக்கும் போற ஆர்ட்ரிஸ். அது வந்து அங்க போகுது. மேல பிரெயினுக்கு சர்க்குலேஷன் வேணும், கழுத்துக்கு வந்து பிளட் வேணும், அதெல்லாம் அது வழியா போகுது. இந்த ஏயோட்டிக் ஆர்ச் வந்து இப்படி வளைஞ்சு அப்படியே கீழே மட்டும் பாதம் மட்டும் அது வந்து நீளக்க வந்துடும். செஸ்ட்டை கிராஸ் பண்ணி, ஆப்டமனை கிராஸ் பண்ணி, லெக் மட்டும் பாதம் மட்டும் அது போயிட்டே இருக்கும். இந்த ஹார்ட்டை வந்து புரிய ஆரம்பிச்சுது அவங்களுக்கு. புரிஞ்ச உடனே அவங்க வந்து இதுல வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது ஹார்ட்ல மெயினா என்ன ப்ராப்ளம்ஸ் உள்ளுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, பிறக்கும் போதே கன்ஜெனிட்டல் பிறக்கும் போதே சில சமயம் சில குழந்தைங்களுக்கு ஓட்டை இருக்கும். எங்க ஓட்டை இருக்கும் அப்படின்னா, இந்த செப்டம்ல ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் பிரிக்கிற செப்டம் இருக்குல்ல, அந்த செப்டம் வந்து மேல ஒரு ஓட்டை இருக்கலாம், இல்லாட்டி கீழே ஒரு ஓட்டை இருக்கலாம். எப்போ அதுல ஓட்டை இருக்கோ அப்போ வந்து பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் கலந்துரும், கண்டாமினேட் ஆயிடும். ஏன்னா இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும். ஸோ உடம்புக்கு முழுசுக்கும் நல்ல கரெக்டான சதவிகிதத்துல ஆக்சிஜன் போகாது. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்றது? சரி, அதுக்கும் மேல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா, இந்த வால்வு க்ளோஸ் ஆகாது. இந்த ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் இருக்கிற வால்வு இருக்குல்ல, அது வந்து சில
சில அடல்ட்ஸுக்கும் சரி சின்ன குழந்தைங்களுக்கும் சரி அது கன்ஜென்டல் பிறக்கும் போதே இருக்கிற ப்ராப்ளம். அது வந்து க்ளோஸ் ஆகாது. வயசானோன்னு வர்றது வந்து பாக்டீரியா ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தால அந்த வேல்வ் வந்து வீக் ஆகிடும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அது பை நேச்சரே அப்படியே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், அப்போ வேல்வு க்ளோஸ் பண்ணாட்டி கீழே இருக்கிற சேம்பரில் இருக்கிற பிளட் வந்து மேலே போயிடும். ரீகர்ஜிடேஷன், அதுதான் ரீகர்ஜிடேஷன். நம்ம வந்து ஏதாவது வாமிட் வராப்பில் இருந்தால் ரீகர்ஜிடேட் பண்ணுறோம். ஸோ அந்த ரீகர்ஜிடேஷன் அக்கர் ஆகும்போது அதுவும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா வந்து ஈவனாக எல்லா இடத்துக்கும் பிளட் போகாது. இதை எப்படி சரி பண்ணுறது? இது நிறைய ப்ராப்ளம். இது வந்து ஹார்ட்டை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கிற டிஃபெக்ட் எப்படி நம்ம சரி பண்ணுறது? ஏன்னா அப்போல்லாம் வந்து சர்ஜரிலாம் ரொம்ப ரொம்ப மினிமமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் ஒருத்தர் வர்றாரு. அடுத்தது இவர் பேரு வந்து கிபன், ஜான் கிபன். இவர் வந்து இவரோட அப்பா, இவர் வந்து அமெரிக்காவில் பிறந்திருக்கிறாரு. இவர் பிலடெல்ஃபியாவில் ஸ்கூல் பண்ணியிருக்கிறாரு. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு. ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஆகி படிச்சுட்டு டாக்டர் ஆகி கார்டியாலஜிஸ்டாக இருக்கார். இவருக்கு வந்து இவர் கார்டியாலஜிஸ்ட், அதனால நிறைய வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்டில் வந்து இவர் சர்ஜரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இவருக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவருக்கு எக்யூப்மெண்ட்ஸோ இன்னுமே இல்லை. அடுத்தது போங்க சார். ஸோ இவர் வந்து 1933 இவர் வந்து மெடிக்கல் முடிச்சுட்டு டாக்டர் ஆறாரு. அவர் கூட ஒரு லேடி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேர் மேரி. அவங்கள இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பேஷண்ட் வந்து 1933 அக்டோபர் 31 இவர் ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணுறாரு. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த செப்டம் ப்ராப்ளம், பல்மனரி எம்பலிசம் ப்ராப்ளம். பல்மனரி அப்படின்னாலே லங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. எம்பலை அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு கிளாட். எம்பலை அப்படின்னா கிளாட்டு. லங்ஸில் ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகுது, பிளட் கிளாட்டு. அது எப்படின்னா அது வந்து ட்ராவல் பண்ணி ஹார்ட்டை அடைச்சிரும், இல்லாட்டி ட்ராவல் பண்ணி பிரெயினுக்கு போயிடும். இந்த 2 தான் பாசிபிலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப க்ரூஷியல், அதை சர்ஜரி பண்ணியே சரி பண்ணணும். இவர் சர்ஜரி பண்ணுறாரு. ஆனால் அந்த சர்ஜரி பண்ணும்போது இவருக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் திங்ஸ் தான் இருக்குது. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த பேஷண்ட் இறந்து போயிடுறாங்க. இவர் ஈவினிங் வந்து 3 o'clock இருந்து காலையில் 8 மணி மட்டும் அந்த பேஷண்ட்டோட போராடுறாரு. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு எல்லாம் புரியுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியுது அவருக்கு. என்ன அப்படின்னா அவரோட அந்த பேஷண்ட்டோட டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே வருது, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஏன்னா லங்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து கலர்லாம் ப்ளூ ஆகிடுது, பிளட்டே ப்ளூ ஆகுது, ரொம்ப டார்க் ஆகிடுது. இவருக்கு நல்லா தெரியுது. அப்போ அவர் நினைக்கிறாரு, எனக்கு மட்டும் ஒரு எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த பிளட்டெல்லாம் எடுத்து அந்த அந்த எக்யூப்மெண்ட்குள்ளே போட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எடுத்துட்டு ஆக்சிஜனை உள்ளே போட்டு திருப்பி இந்த பேஷண்ட் கொடுத்தேன்னா இவன் பொழைச்சிருவான். ஆனால் என்னால் அது பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் பயங்கரமாக ரிசர்ச்சில் ஈடுபடுறாரு. அடுத்த ஸ்லைட் போங்க சார். இவர் வந்து ஒன்றை கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆக்சிஜனேட்டர். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து பிளட்டை போட்டு அந்த பிளட்ல வந்து அது ஆக்சிஜனை கொடுக்கும், நிறைய கொடுக்கும். கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும், ஆனால் நிறைய ஆக்சிஜனை கொடுக்கும். அதை வந்து திருப்பி வந்து இது மனுஷனுக்குள்ளே வைக்க முடியும். இதுக்கு முன்னால் ஹியூமன் ட்ரையலுக்கு முன்னால் அவர் பூனையில் இந்த ஹார்ட் இதை ஆக்சிஜனேட்டரை வச்சு ட்ரை பண்ணுறாரு. 3 மணி நேரம் அது தாங்குது. 3 மணி நேரம் ஆக்சிஜன் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் ஹோப் வருது, ஆஹா நம்ம பண்ண முடியும் இதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நடுவில் வேர்ல்டு வார் வந்துடுது. வேர்ல்டு வார் வந்தோடனே அவரை வந்து சாலமன் ஐலாண்டுக்கு அனுப்பிடுறாங்க ஆர்மி டாக்டரா. அங்கே போனோன்னா அவருக்கு இந்த ரிசர்ச் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வேர்ல்டு வார் வந்து 44-45 முடியுது. திருப்பி வராரு, திருப்பி அதை ரிசர்ச் ஆரம்பிக்கிறாரு. திருப்பி ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது அவருக்கு கை கொடுக்கறது IBM. அப்போ IBM வந்துருச்சு. IBM சொல்லுது, நான் உங்களோட கொலாபரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு ரொட்டேட்டிங் மெஷ் ஸ்க்ரீன் உண்டாக்குறாங்க. அது 6 ஸ்க்ரீன் உண்டாக்குறாங்க. அந்த ரொட்டேட்டிங் மெஷ் ஸ்க்ரீன் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே 3 மேலே கீழே 3 வைக்கிறாங்க. அது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை வந்து தின் ஃபில்ம் ஆக்கிரும். பிளட்டை ரொட்டேட் பண்ணி அது ஒரு ஃபில்ம். அது அப்படி பண்ணும்போது அது திக்னஸ் குறைஞ்சிரும். அதனால ஆக்சிஜன் ஈஸியாக உள்ளே போயிடும்.
நிறைய ஆக்சிஜன் உள்ள போகும், திருப்பி அதை வந்து பாடிக்குள்ள ஏத்துறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் ஆயிடுது, ரெண்டாவது பேஷண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. 1953 ஆல்மோஸ்ட் நம்ம முதல்ல பார்த்த ஹார்வி கண்டுபிடிச்சது 1657, அந்த சமயத்துல 300 வருஷம் ஆயிடுச்சு. 300 வருஷம் கழிச்சு இப்போ 1953ல இவரோட ஃபர்ஸ்ட் சர்ஜரி, அதாவது பைபாஸ் சர்ஜரி, இது வந்து பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னோடி வச்சுங்களேன், இது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பெரிய ஒரு திருப்பம், பெரிய ரெவல்யூஷன். ஸோ இது வந்து அவருக்கு பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது என்ன சர்ஜரி பண்ணாரு அப்படின்னா, நான் சொன்னேன்ல இந்த ஓட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏட்ரியத்தில் இருக்கிற செப்டல் டிஃபெக்ட், அதை தான் அவர் கரெக்ட் பண்றாரு. 18 வயசு பேஷண்ட், அந்த பேஷண்ட். அதுல சேலஞ்ச் இருந்ததா? நிறைய இருந்தது அவங்களுக்கு. என்னன்னா கிளாட் ஃபார்ம், அதாவது ஒரு 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 இந்த வெளியில பிளட்டை நீங்க எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணாட்டி கிளாட் ஃபார்ம் ஆயிடும். அது கிளாட் ஃபார்ம் ஆச்சு. பபிள், எங்க ஏர் பபிளே இருக்கக்கூடாது எங்கேயுமே. ஏன்னா திருப்பி நீங்க வந்து பிளட்டை உள்ள போகும்போது பபிள் இருந்துச்சுன்னா அது ஒரு எம்பலாய், அது ஒரு கிளாட் ஆகிரும். அதனால பபிளை எடுக்க முடியல அவங்களால. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியல. ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணாங்க, ஆனால் கம்ப்ளீட்டாக இப்போ பண்ணுற இதில் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் ஹார்ட்டு. சில சமயம் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க பீட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு அடுத்த சர்ஜரி, அதுக்கு அடுத்த சர்ஜரிலாம் ஃபெயிலியர் ஆச்சு இவருக்கு. முதல் 1 சக்ஸஸ் ஆயிடுச்சு, அப்புறம் 2-3 ஃபெயில் ஆச்சு. ஆனால் மற்றவங்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த டெக்னிக்கை எடுத்துகிட்டு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் நீங்கள் வந்து கார்டியாலஜி மீட்டிங்கோ இல்லாட்டி கார்டியாலஜியை பற்றி நீங்கள் பேசுனீங்களாலும் கிப்பனை பேசாமல் யாருமே பேச மாட்டாங்க. கிப்பன் தான் ஃபாதர் ஆஃப் கார்டியாக் சர்ஜரி. ஏன்னா அவர் தான் ஹார்ட் லங் மெஷினை கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு அவர் கொண்டு வந்த அந்த பைபாஸ் சர்ஜரியில் அவர் பண்ணது, அந்த ரிப்பேர் பண்ணும்போது அவர் பண்ணது வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் லங் மெஷின். ஸோ இவருக்கு நம்ம ரொம்ப பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இப்போ ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை, அதான் ஆல்மோஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளவு நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இவர் தான். அடுத்தது போங்க சார். இது வந்து ஒரே ஒரு பிக்சர் தான், அவரோட பிக்சர் கிடைக்குது நமக்கு. இவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது எனக்கு. இது வந்து கிப்பன் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த பிக்சரா இது. பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ஆப்ரேட் இது ஒரு மெஷினை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மேபி அந்த வந்து சிலிண்ட்ரிக்கல் அந்த மெஷ்ஷாக இருக்கலாம், ஸ்க்ரீன் ஐபிஎம்மோட கொலாபரேட் பண்ண மெஷ்ஷாக இருக்கலாம் அது. ஆனால் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் பிக்சர் இது. அடுத்தது சரி. இப்போ இருக்கிற மெஷின், இப்போ இருக்கிற ஹார்ட் லங் மெஷின் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ஹார்ட்டை பற்றி விவரித்தேன் உங்களுக்கு. ரைட் ஏட்ரியத்தில் மேலே இருக்கிற எல்லா பிளட் வெசலும் டம்ப் பண்ணும், கீழே இருக்கிற எல்லாம் வந்து டம்ப் பண்ணும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்ன்ட்டு. நம்ம இப்போ ஹார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தணும், கம்ப்ளீட்டாக அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வெசல் எல்லாத்தையும் எடுத்து வேற எங்கேயோ அனுப்பணும்ல. ஸோ அதுக்கு வந்து முதல்ல இந்த இன்ஃபீரியர் வெனிகேவா சுப்பீரியர் வெனிகேவா இதை ரீரவுட் பண்ணிடுவாங்க. ஹார்ட் லங் மிஷின்குள்ளே போயிடும். அங்கே போய் ஒரு பக்கெட் இருக்கும், அதுக்குள்ளே இது டம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் பிளட்டை. அங்கேருந்து அடுத்த சேம்பருக்கு போகும். அடுத்த சேம்பரில் ஆக்சிஜனை ஆட் பண்ணுவாங்க. ஆக்சிஜனை ஆட் பண்ணும்போதே அவங்க வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியில் வர பிளட் வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது, பாடியிலேருந்து வெளியில் வந்துருச்சு, அந்த பாடி டெம்பரேச்சரை விட கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அப்போ தான் அது வந்து திருப்பி உள்ளே போக முடியும். நம்ம இதில் கூட பெர்ஃபியூஷனிஸ்ட் ஒரு டெக்னாலஜிஸ்ட் வந்து பேசினாங்க கொஞ்ச நாளைக்கு முந்தி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பபுள் கண்ட்ரோல், இதெல்லாம் தானே ப்ராப்ளமாக இருந்துச்சு முந்தி. அந்த பபுளே கிரியேட் ஆகாமல் பபுள் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி அவங்க கொண்டு வந்து இந்த ஏயோட்டிக் ஆர்ச், இந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அதில் கொண்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க. பல்மனரி லங்ஸுக்கும் போகாது, பல்மனரி வெயினையும் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணதுனால திருப்பி எல்லாம் ரீகனெக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்போ அந்த ஹார்ட் வந்து ஒன்றுமே ஆகாமல் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஹார்ட்டில் வந்து சர்க்குலேஷன் போகாட்டி கூட அது கொஞ்சம் பம்ப் பண்ணிகிட்டு இருக்கும். அதையும் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுக்கறது ஒரு 2 மெத்தட் இருக்குது. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்துருவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். சில சமயம் ஏஜ் ரிலேட்டட், இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ரொம்பவே வயசாயிருச்சு, இன்னொன்று வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அலோவ் பண்ணுறாங்க, பம்ப் பண்ண அலோவ் பண்ணுறாங்க ஹார்ட்டை. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க, அதுக்குள்ளேயே அவங்களுக்கு பண்ண தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரீகனெக்ட் பண்ணோன்னா அந்த ஹார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது வந்து பெரிய ரெவல்யூஷன். இப்போ நம்ம எல்லாம் உசுரோடு இருக்கோம், நிறைய பேர் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு அப்புறமும் நமக்கு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு ஃபாதர் வந்து கிப்பன்.
ஸோ இவரை வந்து நம்ம கட்டாயமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவரை வந்து நம்ம வந்து ஆனர் பண்ணணும். அடுத்தது இதில் என்னெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க, ஹார்ட் லங் மெஷின் யூஸ் பண்ணி இப்போ ரிப்பேர் பண்ணது நான் முதலே சொன்னாப்புல தான். இந்த வேல்வ் ரிப்பேர் ரொம்ப காமன். இந்த வேல்வை வந்து மெக்கானிக்கல் வேல்வும் வைக்கலாம். ஏன்னா அந்த வேல்வு சரியாக மூடாட்டி மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். அந்த கரெக்டான இதில் வந்து சர்க்குலேட் ஆகாது. ஸோ வேல்வ் வந்து மெக்கானிக்கல் வேல்வும் வைக்கிறாங்க, நம்ம வந்து பயாலஜிக்கல் வேல்வும் வைக்கிறாங்க. இந்த பயாலஜிக்கல் வேல்வ் வந்து டோனர்லேருந்து எடுத்து வைக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஓன் இதில் இருந்தே கிரியேட் பண்ணுவாங்க அவங்க. அது அது வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ரேட்டே இருக்காது, ரிஜெக்ட் பண்ணாது உங்களோட பாடி. மற்றவங்க டோனட் இருந்து வர்றது வந்து அதுவும் பாசிபிள். மெக்கானிக்கல் இதுவும் இப்போ வச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது போங்க. இது வந்து ஓட்டை. அந்த ஓட்டை சொன்னேன்ல, அது ஃபர்ஸ்ட் கிபன் பண்ண சர்ஜரி இது மாதிரி தான் இருக்கும். ஏட்ரியம் இந்த மேலே வந்து இந்த ஓட்டையை பார்ப்பீங்க. ஏட்ரியத்தில் வந்து அவங்க அந்த ஓட்டையை வந்து இப்போ ஓட்டையை சரி பண்ணாட்டி இந்த ப்ளூ கலர், இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து வீனஸ் பிளட் எல்லாம் ப்ளூ தான். ஸோ வீனஸ் பிளட் ப்ளூயிஷாக நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு போயிடும். அங்கே நல்ல பிளட்டோட கலந்துரும். அப்போ நமக்கு பாடிக்கு அந்த மோசமான பிளட் தான் போகும்ல, அதனால அதை இம்மீடியட்டாக அவங்க கரெக்ட் பண்ணணும். பிறந்த உடனே கூட சில சமயம் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து பாசிபிள், எல்லாமே பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் லங் மிஷின். அடுத்தது போகும். சரி, இப்போ வேற என்னத்துக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஹார்ட் லங் மிஷினை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கட்டாயமே ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி. இது வந்து இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங். அது கிராஃப்ட் பண்ணுறாங்க. அது எப்படி நான் அப்புறம் பின்னால் வந்து நான் சொல்கிறேன். வேல்வ் ரிப்பேர் நம்ம பார்த்தாப்புல, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். கன்ஜெனிட்டல்னா அந்த ஓட்டை இருக்கிறது, இந்த மாதிரி பிறந்தப்போவே இருக்கிற டிஃபெக்ட்ஸ். சில சமயம் வந்து சில ஏரியாவில் வந்து அவங்களால வந்து அந்த வேல்வை கரெக்ட் பண்ண முடியாட்டி அது அங்கேயே வந்து சின்ன குழந்தைய பேபியாக இருக்கும்போதே அது ஹியூமன் வேல்வோ மெக்கானிக்கல் வேல்வோ வச்சு அதை கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து அடுத்தது ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட். இது இப்போதான் நிறைய பண்ணுறாங்க. இந்த ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஹார்ட் லங் மெஷின் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹார்ட்டை வந்து எல்லா வெசல்ஸையும் ரீட் அவுட் பண்ணிட்டு ஹார்ட் அப்படியே வெளியில் எடுத்துருவாங்க, டோனர் ஹார்ட்டை உள்ளே வச்சுருவாங்க. அதே மாதிரி லங்ஸை வந்து லங்ஸ் எல்லா போகிற பல்மனரி வெயின், பல்மனரி ஆர்டரி எல்லாத்தையும் வேற ரீட் அவுட் பண்ணிட்டு அந்த லங்ஸை வெளியில் எடுத்துட்டு வேற ஒரு டோனர் லங்ஸை உள்ளே வைக்கிறாங்க. இது வந்து பெரிய ரெவல்யூஷன். இப்போ இனிமே வர்ற காலத்துல உங்களோட ஓன் ஹார்ட்டையே வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்க உங்களோட ஓன் ஹார்ட்டையே நம்ம லேப்ல தயார் பண்ணி அதையே நாங்க இம்ப்ளான்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏயோட்டிக் ஆனிரிசம். ஆனிரிசம்ங்கிறது பின்னால் நிறைய பார்க்க போறோம். ஆனிரிசம் அப்படிங்கிறது ஒரு பிளட் வெசல் வந்து இப்படி பலூன் மாதிரி ஊதிடும். ஸோ அதை வந்து அவங்க ரிப்பேர் பண்றாங்க. இது எல்லாமே ஹார்ட் லங் மிஷின் இருக்கிறதுனால இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேக்கன் அவே. ஸோ அதனால நம்ம வந்து நிறைய நம்ம தேங்க் பண்ண வேண்டியது கிபன். அடுத்தது சரி, இப்போ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. முதல்ல சிஸ்டத்தை பார்த்துட்டாங்க, சிஸ்டம் ஹார்ட் தான் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டை வந்து லங் மிஷினை கொண்டு வந்து எல்லாம் பண்ண முடியும்ட்டாரு கிபன். இதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு 2000 நமக்கு வந்து கிடைச்சது வந்து ஆஞ்சியோகிராம். இந்த ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது எல்லாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஹார்ட்டை ஓப்பன் பண்ண முடியுமா? எல்லா விஷயத்துக்கும் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணிங்க வச்சுங்களேன், அப்போ வந்து ஹார்ட் என்ன ஆகும்? அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, ஹார்ட்டில் மட்டும் ஆஞ்சியோகிராம் பண்ணுறது இல்லை. அப்போ கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கிட்னியில் வந்து யூரின் பாஸ் ஆகாமல் இருக்கு வச்சுங்களேன், அது உடனே நீங்கள் கிட்னியை ஓப்பன் பண்ணுவீங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் கேத்திட்டரை போட்டு கேத்திட்டர் வழியாக வந்து நீங்கள் எதை சரி பண்ண முடியுமோ, அங்கே உள்ள போகிற ரீனல் ஆர்ட்ரி, ரீனல் வெயின், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேத்திட்டர் மூலமே நீங்கள் சரி பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ வந்து ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லாட்டி சர்ஜரிக்கு அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கு. எப்போ பார்த்தாலும் வெயினை ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அதுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு போர்ட் மாதிரி வச்சு அது வழியாக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆச்சு? இது வந்து நான் இன்வேசிவ் மெத்தடா? இன்வேசிவ் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் கட் ஓப்பன் பண்ணி பண்ணுறது. நான் இன்வேசிவ் அப்படின்னா கட் பண்ணாமலே, ஒரு பாடி பார்ட்டை கட் பண்ணாமலே எப்படி நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுவீங்க? இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படிதான் இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ஆஞ்சியோகிராம் யூனிட்ல நிறைய வேலை பார்த்துருக்குறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஆஞ்சியோகிராம் அவங்க வந்து
செகண்ட் செமஸ்டர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு பாடம் படிப்பாங்க. அது ஒரு 14 வருஷம் நான் டீச் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இந்த ஆஞ்சியோகிராம் யூனிட்ல நீங்கள் பெரிய ஒரு மெஷின் பார்க்குறீங்க. அது வந்து சி ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் சி ஆர்ம். சி ஆர்ம். ஸோ அதுக்கு நடுவில், இந்த கேப்புக்கு நடுவில் உங்களுக்கு டேபிள் போயிடும். இந்த சி ஆர்மை வந்து நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும், வெர்டிக்கலாக எடுத்துகிட்டு போக முடியும், ஆங்கிள் பண்ண முடியும், எல்லாம் இதில் பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, முதல்ல இதுக்கு 2000க்கு முந்தி நான் ஒர்க் பண்ணும்போது 2000க்கு முந்திலாம் நாங்கள் எக்ஸ்ரே மெஷினை கொண்டு போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இது வந்தோடனே ஆஹா என்ன ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பழைய இதே தெரியாது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ இதுதான் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து அங்கே வந்து மானிட்டர்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே அவங்க ஈஸியாக நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப குயிக், எல்லாமே ரொம்ப குயிக்காக நடக்கும் இங்கே. ஸோ அடுத்ததுக்கு போங்க. எப்படி இதெல்லாம் வந்துச்சு, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தால் ஹார்ட்டை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல ஹார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு, ஹார்வே. அதுக்கப்புறம் வந்தவர் ஹார்ட் லங் மிஷின் கொண்டு வந்தால் தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு அதை கொண்டு வந்துட்டாரு. இப்போ வந்து ஹார்ட் லங் எப்போ பார்த்தாலும் ஓப்பன் பண்ணாமல் நம்ம எப்படி இதை சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு, இப்போ இந்த ஹார்ட் எடுத்துங்க. இந்த ஹார்ட் வந்து ஒரு மசில். ஒரு படம் இருக்குது ஹார்ட், அது ஒரு மசில். அது என்ன பண்ணுது, பம்ப் பண்ணுது, எல்லா இடத்துக்கும் பிளட் அனுப்புது. அந்த மசில் வந்து வீக்காக போயிடும். அந்த மசில் வீக்காக போகாமல் இருக்கணும்னா நல்ல வந்து அதுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கணும். அதுக்கு என்ன நியூட்ரிஷன் கிடைக்குது அப்படின்னா, கரோனரி ஆர்ட்ரி அப்படிங்கிற 2 ரைட் அண்ட் லெஃப்ட் கரோனரி ஆர்ட்ரி தான் அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குது. நம்ம பைபாஸ் சர்ஜரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கரோனரி ஆர்ட்ரியில் பிளாக்கேஜ் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதில் பிளாக்கேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு மசிலுக்கு ஃபுட்டு கிடைக்கல, அதை வந்து சரி பண்ணணும். அதை இப்போ அடுத்த பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து 100% பிளாக்டு ஒரு இடத்துல இருக்குது. அது வந்து பிளட்டே போகலை. அது ஒயிட் ஒரு ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிளட்டு போகலை. அதே இது அவங்க ஸ்டென்ட் போட்ட உடனே அடுத்த பிக்சரில் வந்து கம்ப்ளீட்டாக பிளட் அழகாக ஈஸியாக போகுதுல்ல. இது அவங்க சர்ஜரி பண்ணாமலே கேத்திட்டர் மூலம் உள்ளே போய் ஸ்டென்ட்டை வச்சு, அப்புறம் வந்து அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு அக்ளூஷன் கிளாட்டை எடுக்கிற இதை வச்சு அங்கே ஓப்பன் பண்ணாமலே இதை பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ண முடியும் இப்போ. அடுத்ததுக்கு போங்க சார். சரி, நான் வந்து இந்த ஏயோட்டாவை பற்றி நான் சொன்னேன். அதாவது எப்படி வந்து ஹார்ட்ல இருந்து அது ஒரு பெரிய ஒரு ஆர்ச் மாதிரி டர்ன் ஆகி கால் மட்டும் வருது அப்படின்ட்டு. அதுதான் முதல் பிக்சரில் பார்க்குறீங்க. அதுக்கு மேலே 3 கொம்பு இருக்குது. அந்த 3 கொம்பும் கழுத்துக்கும் ஹெட்டுக்கும் போகிற ஆர்ட்ரிஸ் அது. இந்த பக்கம் பார்க்குறீங்க, அதை மட்டும் பார்க்குறீங்க, கழுத்தையும் பிரெயினை மட்டும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ரஜினிகாந்துக்கு வந்து இப்போ 2 பெரிய சர்ஜரி பண்ணாங்க. ஒன்று வந்து கழுத்தில் வந்து அவருக்கு வந்து ஆனிரிசம் இருந்துச்சு, அதை சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக்கு அவருக்கு ஏயோட்டாவில் பெரிய வந்து என்லார்ஜ்டு ஏயோட்டாவாக இருந்துச்சு. அதில் வந்து அவங்க வந்து ஸ்டென்ட்டை வச்சு அதை வந்து சரி பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே ஓப்பனே பண்ணலை. அவங்க ஓப்பனே பண்ணாமல் எப்படி போகிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த இப்படி கேண்டி கேன் மாதிரி டேர்ன் ஆகி கீழே வருது இல்லை, அந்த அந்த கீழே வந்து அது பிரான்ச் ஆகுதுல்ல, அந்த இடத்துலேருந்து மேலே போக முடியும். அந்த இடத்துல நான் வந்து கேத்திட்டரை கொடுத்து அதை வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் அந்த அந்த கழுத்து அந்த 3 கொம்பு இருக்குல்ல, அது மட்டும் நான் போயிட்டு அங்கேருந்து நான் வந்து டர்ன் பண்ணி கழுத்துக்கு போய் அதை சரி பண்ண முடியும். அதே மாதிரி ஏயோட்டாவில் அவருக்கு ப்ராப்ளம் இருக்கும்போதும் நான் கீழே இருந்தே பிரான்ச் கீழே இருந்தே நான் வந்து ஆக்சஸ் பண்ணி ஏயோட்டாவுக்கு போய் அதை வந்து அங்கே ஸ்டென்ட் வச்சு அதை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பாசிபிள். வந்து இந்த பாசிபிலிட்டி யாரால வந்துச்சு அப்படின்னு அடுத்தது பார்ப்போம். ஓகே, இது உனக்கு காட்டியிருக்கேன். எப்படி வந்து அவங்க வந்து ஒரு பிளட் வெசல்குள்ள ஒரு கேத்திட்டரை விட்டு அந்த கேத்திட்டர் வந்து அது கூடயே ஒரு ஸ்டென்ட் இருக்கும். அது முதல்ல டீஃப்ளேட்டடாக இருக்கும், இன்ஃப்ளேட் ஆகிருக்காது. அப்புறம் ஒரு பலூனை வச்சு இன்ஃப்ளேட் பண்ணி அதை பெருசாக்கி சைடில் இருக்கிற பிளாக்கெல்லாம் எடுத்துட்டு அது வந்து நேராக உள்ளே போய் ஒட்டிக்கும். ஒட்டினோன்னு அந்த கேத்திட்டரை வெளியில் எடுத்துருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி ஒன்று இருக்குது. அந்த அம்ப்ரெல்லா வந்து கிளாட்டை வந்து புல் பண்ணிடும். இப்போ என்கிட்ட அந்த அம்ப்ரெல்லா என் கையிலேயே இருக்குது. நான் ஒன்று காமிக்கிறது தெரியுதான்னு பாருங்க, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஓகே, பிளாக் Yes, madam.
இது தெரியுதுங்க வந்து மேம், நல்லா தெரியுது. ஓகே, இது வந்து எனக்கு வந்து டாக்டர் கர்க் அப்படிங்கிறோட நான் வேலை பார்க்கும்போது அவர் எனக்கு கொடுத்தது. இது வந்து நிறைய கொடுத்தாரு. நான் அவர் கூட நிறைய வேலை பார்த்துருக்குறேன். அவர் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அவர் ரொம்ப வந்து இதுக்கே பேருங்க சார், நம்ம பவர் பாயிண்ட் இன்னொரு முறை காமிங்க. இன்னொரு முறை காமிக்கிறேன். ஏன்னா உங்களை ஸ்பாட்லைட் தெரியுதா? தெரியுது. ஓகே, தெரியுது. ஓகே. இது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். நான் அதனால சேஃபாக வச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் வந்தாருன்னா கண் அங்கங்கே போக முடியாது எங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரோ அவர் வித்தின் செகண்ட்ஸ் வந்து கீழே க்ரோயின் ஏரியாவிலேருந்து அவர் அந்த இதுக்கு போயிடுவார், ஆர்ச்சுக்கு போயிடுவார். வித்தின் செகண்ட்ஸ் கண்ணு மூடி கண் தரத்துக்குள்ளே கேத்திட்டு அங்கே போயிருக்கோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் சிடி ஆன் பண்ணணும், சிடி பண்ணணும். அது அப்புறம் முடிகிற சமயத்தில் அன்றைக்கி வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் 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 வந்து டீச்சிங்க்கு போகிறேன், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டார் முதல்ல. அப்புறம் நான் சொன்னேன், கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்களா, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அவர் தூக்கி போடுறத நிறைய கொடுத்தாரு. எனக்கு ஸ்டென்ட்லாம் கொடுத்தாரு, எல்லாம் லேபில் கொடுத்துட்டேன். இது மட்டும் என்னோட பாக்ஸில் எப்படியோ வந்துருச்சு. அப்புறம் பார்க்கும்போது ஆஹா, டாக்டர் கர்க்கோட ஞாபகம் நான் வச்சிட்ருக்கேன் இதை. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் எனக்கு. ஓகே, அடுத்து ஸ்லைடுக்கு போயிருங்க சார். ஓகே, இங்கே தான் நான் முதல் ஸ்லைடை போங்க சார். ஓகே, இதை நம்ம பார்த்தோம். ஓகே, இதில் வந்து எப்படி வந்து ஒரு பிளட் வெசலுக்குள்ள ஒரு கேத்தீட்டரை விடுறோம். கேத்தீட்டரை விட்டு அது ஸ்டென்ட் அட்டாச்சாக இருக்கும். அது முதல்ல டீஃப்ளேட்டடாக இருக்கும். நான் பலூனை ஓப்பன் பண்ண உடனே அது ஓப்பன் ஆயிரும், அந்த ஸ்டென்ட் பெருசாயிரும். அப்படியே அந்த அந்த வால், பிளட் வெசலோட வாலில் ஒட்டிக்கும். நான் கேத்தீட்டரை எடுத்துருவேன். அதே மாதிரி இங்கே வந்து கத்தீட்ரோட இந்த அம்ப்ரெல்லா இதை கொடுப்போம். அதை வந்து எந்த இடத்துல அந்த கிளாட் இருக்கோ அது சிடி மூலம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த எந்த இடத்துல கிளாட் இருக்கோ அதையும் இதையும் சேர்த்து அது கேட்ச் பண்ணிடும். அப்படியே நாங்கள் உருவி வெளியில் எடுத்துருவோம், கிளாட் வெளியில் வந்துடும். இதெல்லாம் சேஃபு, நான் இன்வேசிவ், ஓப்பனே பண்ணலை. இது எப்படி சாத்தியம் ஆச்சு? அடுத்தது இருப்போம். இங்கே தான் இந்த செல்டிங்கர் வராரு. இந்த செல்டிங்கர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா டாக்டர் செல்டிங்கர். ஒரு ஸ்வீடிஷ் டாக்டர், ஸ்வீடிஷ் ரேடியாலஜிஸ்ட். ஸ்வீடனில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவர் எத்தனையோ ட்ரை பண்ணாங்க அவருக்கு முன்னால். அவர் 1953 ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு முந்தி வந்து என்ன பண்ணாங்கன்னா கட் ஓப்பன் தான், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்த உடனே ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. அது பெர்குட்டேனியஸ் ஆக்சஸ். பெர்குட்டேனியஸ்னா இன்வேசிவா போகாம ஸ்கின் மூலமே அதை எடுத்துட்டு போறது, இந்த தோலுக்கு அடியில் எடுத்துட்டு போறது. ஸோ இது இன்னைக்கு வரையிலும் இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்லைட் மாடிஃபிகேஷன் தான். இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைக்கல, கட்டாயமே கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். செல்டிங்கர் டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்லையோ ஆஞ்சிகிராம் பண்ணுறவங்கள்கிட்டயோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமே தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லி தரும்போது, ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர் கிளாஸுக்கு அப்புறம் அவங்க போர்டு எக்ஸாம் எடுத்துக்கலாம். அந்த போர்டு எக்ஸாமில் 3 கொஸ்டினாவது வரும், அட்லீஸ்ட் 2வது வரும் இந்த செல்டிங்கர் டெக்னிக்கில். ஸோ இதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி வைக்கிறாப்புல திருப்பி ரிப்பீட் பண்ண வைப்போம். ஒரு கிளாஸில் நான் கேட்டேன், நான் வந்து உன்னை தூக்கத்தில் எழுப்பி செல்டிங்கர் டெக்னிக் கேட்டால் நீ சொல்வியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பையன் வந்து குட் லக் மிஸ் ராமன் அப்படின்ட்டான். ஸோ அதனால் அது வந்து அவன் எழும்ப மாட்டேங்கிறத சொல்கிறானா, இல்லாட்டி இது வந்து ஞாபகம் இருக்காது சொல்கிறானா தெரியல. அது மாதிரி செல்டிங்கர் டெக்னிக் அப்படிங்கிறது இப்போவும் யூஸ் பண்ணுற டெக்னிக். இது இவர் எப்படி கொண்டு வந்தார்? அடுத்தது. ஸோ அதுக்கு முந்தி நம்ம வந்து பழைய மெத்தட் வந்து ஓல்டு மெத்தட். அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்ட்ரியை கட் பண்ணுவாங்க. ஆர்ட்ரியை கட் பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் உங்களுக்கு. ஆர்ட்ரி கட் பண்ணால் பிளட்டு பர்ஃப்யூஸாக அப்படியே அவ்வளோ பீச்சிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ட்ரோக்கர்னு ஒன்று வைப்பாங்க. அப்படி தான் அவங்க வந்து சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்ட்ரியை வந்து சரி பண்ணுவாங்க. ஆர்ட்ரி சரி பண்ணும்போது அது இன்னும் இன்ஃபெக்ஷன் நிறைய ஆகும், க்ளோஸ் ஆகாது, அது ரொம்பவே வலிக்கும், எல்லாம் பண்ணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலே ஒரு பிக்சர் இருக்குது, அதில் வந்து இந்த இதில் வந்து கழுத்து பக்கத்தில் அவங்க வந்து ஒரு ஆக்சஸ் வைக்கிறாங்க. இந்த ஆக்சஸ் பேர் சென்ட்ரல் ஆக்சஸ்.
சென்ட்ரல் ஆக்சஸ் ஏன் இப்போ வந்து எல்லா சர்ஜரிக்கு முன்னாலேயும் அந்த சென்ட்ரல் ஆக்சஸ் வச்சிருவாங்க. ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடவையும் அவங்க வந்து ஒரு பேஷண்ட் வந்து கீமோ எடுத்துக்கிறாலும் சரி, அடிக்கடி மெடிசன் கொடுக்கணும்னாலும், மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணாலும், இல்லை பிளட்டை வந்து அனாலிசிஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும், எப்போ பார்த்தாலும் நீங்கள் வெயினை வந்து ஆக்சஸ் பண்ணுறது அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து கழுத்து பக்கத்தில் ஜகுலர் வெயின்னு ஒன்று கிடைக்குது, இன்டர்னல் வெயின். அது பெருசாக இருக்கும். அது வழியாக அவங்க கத்தீட்ரை ஆக்சஸ் பண்ணி அதில் வந்து ஒரு போர்ட்டை வச்சுட்டு அது வழியாகவே எல்லாமே கொடுக்கலாம், மெடிசன் கொடுக்கலாம், நியூட்ரிஷன் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். அதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல வந்து ஒரு எபிசோட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது எங்க அம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவங்க கேன்சரால இறந்து போனாங்கன்ட்டு. அவங்க 1960ஸ்ல வந்து இவர் 53 கண்டுபிடிக்கிறாரு. யாரு? செல்டிங்கர் வந்து இந்த புது மெத்தடை. அதுக்கு முந்தைய அந்த மெத்தட் கிடையாது. அது நம்ம ஊருக்கு அது வரல அப்போல்லாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நாங்கெல்லாம் போய் பார்த்தோம் அவங்கள. நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வெயின் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப வீக்காக இருந்ததுனால வெயின் கிடைக்கவே இல்லை அந்த நர்ஸுக்கு. அங்கங்கே குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கீழே வந்து ஒரு பேட் இருக்கு, அது முழுசும் பிளட் ஆயிடுச்சு. அதை பார்த்து நான் ஃபெயிண்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ட்ரீட் பண்ணாங்க. அப்போதான் இப்பறம் தான் நினச்சி பார்ப்பேன்னா, எதுக்காக அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ சென்ட்ரல் ஆக்சஸ் இல்லை. சென்ட்ரல் ஆக்சஸ் இருந்திருந்ததுன்னா அடிக்கடி அவங்க வந்து குத்த வேண்டாம், அங்கேருந்தே எல்லாத்தையும் எடுத்துடலாம், எல்லாமே பண்ண முடிஞ்சிருக்கும். அது அப்போ அந்த டெக்னாலஜி நமக்கு வரல, இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த சென்ட்ரல் ஆக்சஸ்ஸு, இந்த நான் இன்வேசிவ் மெத்தட் எல்லாத்துக்குமே நம்ம 3 மெயின் ஆர்டரியை யூஸ் பண்ணுறோம். 2 மெயின் ஆர்டரி, ஒரு வெயினை யூஸ் பண்ணுறோம். ஆன்ஜியோகிராம் எப்போ ஆன்ஜியோகிராம் பண்ணாலும் ரிஸ்ட்டுக்கு பக்கத்தில் ரேடியல் ஆர்டரி, அல்லாட்டி கிராயின் ஏரியாவில் ஃபெமரல் ஆர்டரி, இந்த 2 தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ரேடியல் ஆர்டரி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை விட நார்மலாக அவங்க வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஃபெமரல் ஆர்டரியை. ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஈஸியாக பால்பிட்டேட் பண்ண முடியும். இந்த ரேடியல் ஆர்டரி என்ன பண்ணும், நல்லா இருக்காப்புல இருக்கும், அப்புறம் அது வந்து விட்டுரும், போயிடும். ஸோ அதனால மோஸ்ட்லி அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறது இன்டர்னல் ஜகுலர் வெயின். இதில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐவி ஃப்ளூயிடை கொடுப்பாங்க, அப்புறம் வந்து நியூட்ரிஷனை கொடுப்பாங்க, மெடிசனை கொடுப்பாங்க, இல்லை பிளட்டை எடுக்கணுமா அதில் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியானது இந்த செல்டிங்கர் டெக்னிக்னால தான். அடுத்தது போங்க சார். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் கரோட்டிட் ஆர்டரியில் வந்து அக்ளூஷன் இருக்குது. அதில் வந்து அந்த ஆரோ போட்டிருக்க இடத்துல வந்து அதில் பிளட் வந்து ஃபில் ஆகலை. அப்போ அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது, அதில் போகலை. இது லெஃப்ட் சைடு. ஸோ இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் எப்படி போவேன், இந்த லெஃப்ட்டுக்கு நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன். ஒன்று, நான் லெஃப்ட் சைடு இருக்கிற க்ரோயின் ஏரியா, அந்த அந்த க்ரோயின்னு போட்டிருக்கல, அது வழியாக நான் மேலே போகலாம். பேக்கில் கீழேருந்து மேலே போகிறேன். கீழேருந்து நான் வந்து பங்க்சர் பண்ணி கத்திட்டு உள்ளே விட்டு அதை அப்படியே த்ரெட் பண்ணி மேலே வந்து அந்த இதுக்கு மட்டும் நான் போயிட முடியும். கரோட்டிட் ஆர்டரி, அந்த ஹார்ட் மட்டும் போயிட்டு கரோனரி ஆர்டரிக்கு நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி ரேடியல் ஆர்டரின்னு கிடைக்கிது ரிஸ்டில் வந்து ஆக்சஸ் பண்ணி அது வழியாகவும் நான் மேலே போக முடியும். இந்த ரெண்டுமே பாசிபிள் தான். ஸோ இது வந்து அந்த இடத்துக்கு போன உடனே, இப்போ நான் அந்த கரோனரி ஆர்டரி பக்கத்தில் போன உடனே நான் கொஞ்சமாக சிடி கான்ட்ராஸ்டாக கொடுத்த உடனே அங்கே வந்து கரெக்டான இடத்துல தான் இருக்கிறேன், என்னோட கேத்திட்டர் அங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை அந்த கேத்திட்டர் வழியாகவே பலூனை விட்டு அதை ஓப்பன் பண்ணி சரி பண்ணிடுறாங்க. இது ரொம்ப இந்த கையில் ஒரு வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டென்ட்டு. ஸோ இது எல்லாமே பாசிபிள். இது எப்படி வந்து கட் பண்ணாமல் பண்ண முடியுங்கிறது நிறைய வந்து ட்ரை பண்ணாங்க. கடைசி செல்டிங்கரோட டெக்னிக் தான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லலாம். அடுத்தது போங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இதை பாசிபிள் அப்படின்னா, ஒரு குழாய் இருக்கு வச்சுங்களேன். அந்த குழாயில் வந்து ஒரு நீரில் பங்க்சர் பண்ணுவீங்க. நீரில் பங்க்சர் பண்ணும்போது அந்த நீரில் வந்து ஆர்டினரி நீரில் மாதிரி இருக்காது, அது ஆன்ஜியோ நீரில். அடுத்தது போயிட்டு இதுக்கு வருங்க, அடுத்த ஸ்லைடுக்கு போங்க சார். அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். ஸோ இந்த 3 எனக்கு வேணும். அதாவது ஆன்ஜியோ நீரில் வேணும். அந்த ஆன்ஜியோ நீரில் வந்து பெருசாக இருக்கும், உள்ள ஹாலோவாக இருக்கும். ஸோ அந்த ஹாலோவாக இருக்கிற முதல்ல நான் பங்க்சர் பண்ணிடுவேன் அந்த பிளட் வெசலை, ஃபீல் பண்ணி பால்பிட்டேட் பண்ணி இதுதான் ரேடியல் ஆர்டரி, இதுதான் ஃபெமரல் ஆர்டரி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதில் நான் பங்க்சர் பண்ணுறேன். பங்க்சர் பண்ண உடனே கொஞ்சமாக பிளட் வெளியில் வரும். உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அடுத்தது இருக்குல்ல, அது பேர் கைடு வயர், இந்த ரவுண்டாக இருக்குல்ல, அது நீளமாக இருக்கும். அதை வந்து அந்த பின்னால் ஓட்டை இருக்கும், ஆன்ஜியோகிராம் நீடில் வந்து ஹாலோவாக இருக்கும்.
அதுக்குள்ள விட்டுட்டு இந்த நீடில் வெளியில எடுத்துருவேன். இந்த கைடு வயர் ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஸ்டீல் மாதிரி இருக்கும். அதனால ஆனால் அது ஒன்று தான் ட்ரிக்கி. அதில் அந்த நீடில் எடுக்கும்போது நான் நீடிலையும் எடுக்கணும், அதே சமயம் கைடு வயரை வெளியில் வந்துடக்கூடாது. ஏன்னா கைடு வயர் வெளியில் வர பார்க்கும் அது. ஸோ அதையும் உள்ளே புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், இதையும் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அந்த நீடில் வெளியில் எடுத்த உடனே கைடு வயர் உள்ளே அப்படியே ஹேங் பண்ணிட்டு இருக்கும். இது பிளாஸ்டிக் இல்லை, அது வந்து மெட்டல். அதை நான் உள்ளே விட முடியாது பிளட் வெசலுக்குள்ளே, ஏன்னா அது எங்கேயாவது போய் குத்திரும். அதனால அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக்கை விடுவேன், அதுதான் கேத்திட்டர். அந்த கேத்திட்டரைசேஷன்ங்கிறது அந்த பிளாஸ்டிக் மேலே விட்ட உடனே அது உள்ளே போன உடனே இந்த கைடு வயரை நான் உருவிடுவேன், வெளியில் வந்துடும். இப்போ இது வந்து கேத்திட்டர் வந்து உள்ளே உட்காந்துருக்கு. ஸோ அது சேஃப், அதான் அது பிளாஸ்டிக். அதை உள்ளே போன உடனே அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை விட்டு சரியான இடத்துல இருக்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த கேத்தடரோடையே அந்த பலூன் எல்லாம் உள்ளே போகும். ஸோ இந்த மெத்தடை தான் செல்டிங்கர் கொண்டு வராரு. இப்போ முன்னால் ஸ்லைடுக்கு போங்க. ஸோ இதில் அப்படி தான் பங்க்சர் பண்ணுறோம். பங்க்சர் பண்ண உடனே அந்த அந்த நீடில் வந்து பெருசாக ஷார்ப்பாக இருக்கும், ஆனால் அது ஹாலோ நீடில். ஸோ பின்னால் வந்து ஓட்டை இருக்கும். அது வழியாக நான் கைடு வயர்னு உள்ளே விடுறேன். கைடு வயரை உள்ளே விட்ட உடனேயே இந்த நீடில் வெளியில் எடுத்துடுறேன். அந்த கைடு வயர் உள்ளே இருக்கும், அது ஹேங் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து மெட்டல், அது வந்து உள்ளே வைக்க முடியாது, சேஃப் கிடையாது. ஸோ அதனால அப்போவே கொஞ்சம் டைலேட்டரும் டைலேட்டர்னா அது வந்து பிளட் வெசலை கொஞ்சம் டைலேட் பண்ணும். ஸோ அதுவும் உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இந்த கைட் வயரை ஹேங் பண்ணிட்டு இருக்கிறத அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கேத்திட்டரை கொடுத்துட்டு இந்த கைட் வயரை வெளியில் எடுத்துடுறேன். அந்த கேத்திட்டர் உள்ளே இருக்குது, அது சேஃபு, பிளாஸ்டிக்கு. அது வழியாக தான் நம்ம வந்து இந்த பலூன் எல்லாத்தையும் கொண்டு போகிறோம். இந்த மெத்தடை கண்டுபிடிச்சது செல்டிங்கர். இந்த மெத்தட் தான் இப்போவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னும் வர காலத்துல இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது மட்டும் வேற ஒரு மெட்டீரியல், வேற ஒரு மெத்தட் கிடைக்கல நமக்கு. இதுதான் சேஃபாக இருக்குது. இது வந்து ப்ரூவன் டு பி சேஃப். அண்ட் இதுலேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சில சமயம் வந்து வெயினில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நீடில் குத்துனீங்கன்னா வெயின் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நீடில் கூடயே சேர்த்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கேத்திட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது உள்ள முதல்ல நீடில் லேசாக பங்க்சர் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக்கை உள்ளே கொடுத்துரும், அது மாடிஃபைடு. அதுக்கப்புறம் கைட் வயர், அதுக்கப்புறம் ரெகுலர் கேத்திட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பாசிபிள். இப்போ நம்ம இவ்வளவு நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமல் நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், சரி ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா செல்லிங்கர்னால தான் இது முடிஞ்சது. இவருக்கு பெரிய சல்யூட் அடிக்கணும். இவருக்கு கட்டாயமே அவங்க வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறது சயின்டிஃபிக் ஃபீல்டில். அடுத்தது போங்க சார். இது சொல்லிட்டேன்னா இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கழுத்தில் வந்து வீங்கி இருக்குல்ல, அது வந்து கராட்டிட் ஆர்ட்ரி அப்படிங்கிறது வந்து அதில் வந்து பிளட் வெசல் வந்து எப்போ டைலைட் ஆகி பெருசாக அதாவது வீக் ஆகிடுதோ அப்போ அது வீங்கிடும். அது வந்து சரி பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கேத்தரைசேஷன் பண்ணி ஸ்டென்ட்டை போட்டு அவங்க சரி பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது பிரெயினில் இருக்கிற 2 கொம்பு மாதிரி வருதுல்ல, அந்த கொம்புக்கு நடுவில் சின்னூண்ட ஒரு பலூன் மாதிரி இருக்குது, துணூண்டா இருக்குல்ல, அதுதான் ஆனிரிசம். ஆனிரிசம் அப்படிங்கிறது பிளட் வெசல் வந்து வீக் ஆகி பவுச் ஆகுது, பவுச் மாதிரி வருது. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேத்திட்டர் மூலமே கொண்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலை வந்து அதில் சுற்றி டைட்டன் பண்ணிடுவாங்க. அந்த டைட்டன் பண்ண உடனே அந்த பக்கம் அது வந்து வெடிக்காது. இது பயம் என்னன்னா, நமக்கு ஆனிரிசத்தில் என்ன பயம்னா அந்த பிளட் வெசல் வெடிச்சிடும். ஏன்னா அது வீக் ஆயிருச்சு, சின்னதாக ரவுண்டாக இருக்கிறது பெருசாக ஆகி அப்படியே வெடிச்சிடும். அது வெடிக்காமல் இருக்கணும்னா அதை வந்து டைட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்வேசிவாக பண்ணுறதுக்கு நம்ம செல்டிங்கர் தான் நம்ம ரொம்ப ப்ரைஸ் பண்ணணும். அதுக்கு இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு இதுங்க. அவர் எழுதின ஆர்டிக்கல் செல்டிங்கர் டெக்னிக்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இது ஒரிஜினல் ஆர்டிக்கல், அவர் எழுதின ஒரிஜினல் பேப்பர் 1953 அவருக்கு பண்ணது. இதனால தான் இப்போ வந்து நம்ம ரொம்பவே நல்ல எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம சம்மரியில் பார்த்தோம் அப்படின்னா 3 பேரை நம்ம பார்த்தோம். வில்லியம் ஹார்வியை பார்த்தோம். அவர் தான் சிஸ்டம், ஹார்ட்னா என்ன, லங்ஸ், லிவருக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, சர்க்குலேட்டரினா கம்ப்ளீட்டாக ஹார்ட் தான் அதை எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த ஹார்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சுது. கிபன் வந்தார், நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்லேருந்து வெளியில் ஒரு மெஷின் இருக்கணும், இந்த பிளட்டை அது வழியாக போகணும், அதில் ஆக்சிஜன்லாம் ஆட் பண்ணி திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும்.
இந்த ஹார்ட் லங் மெஷின் இல்லாட்டி நம்மளோட இந்த சர்ஜரி பண்ணுறது மகா கஷ்டம் அப்படிங்கிறத அவர் புரிய வச்சாரு. அவர் டெவலப் பண்ணாரு. இப்போ வந்து பிரமாதமாக ஹார்ட் லங் மெஷின் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்தாரு செல்டிங்கர். எப்போ பார்த்தாலும் நீ கட் பண்ணிட்டே இருக்கிறியே, கட் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியுமா? கட் பண்ணாமலே நான் இன்வேசிவா பிளட் வெசல்குள்ள போய் எப்படி கரெக்ட் பண்றது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்தாரு. இந்த மூணுமே மேஜர் ரெவல்யூஷன், மேஜர் இன்வென்ஷன். இதுக்கு நம்ம வந்து நிறைய வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணணும். அவங்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். செய்திடலாம். ஒரு நாளைக்கு இன்ஜினியரிங் கிளாஸ், ஒரு நாளைக்கு கெமிக்கல் கிளாஸ், ஒரு நாளைக்கு நம்ம மெடிக்கல் கிளாஸ். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். அருமை மேடம், அருமை. பேரை சொன்னீங்க, லிமிட்டடா கொடுத்தீங்க. அது வந்து கேட்கறதுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நிறைய இருந்தது. இந்த ஹார்ட் லங் மிஷின் பத்தி தான் நான் எங்க ரிலேட்டிவ் பேசினாரு. அதான் இதுல வந்து கார்டியாலஜில ஆபரேஷன் தியேட்டர்ல என்னெல்லாம் பண்றாங்கன்ற டீட்டெயில் பேசினாரு. பட் இப்ப நீங்க ஒரு பார்ட் கொடுத்துருக்கீங்க, இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சது. மகிழ்ச்சி, நன்றி.